சம்மருக்கு நம்ம பாடி ஹீட்டை கூல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி கடல் பாசியை வச்சு ரோஸ் மில்க் ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 கிராம் கடல் பாசியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றி சூடு வந்ததும் ஊற வச்சிருக்கிற கடல் பாசியை சேர்த்து பால்லே நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக இருக்கும்போதே வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜெல்லி செட் ஆகிறதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் 20 நிமிஷம் வச்சுக்கலாம். செட் ஆனதும் ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு எடுத்து நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் சும்மா ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ஜெல்லி ரெடி. கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஜெல்லி இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது.